எலன் மஸ்க் சின்ன வயசுலேயே அறிவியல்லையும் தொழில்நுட்பத்திலையும் ரொம்ப ஆர்வம் கொண்டவராக இருந்தார். ஆனால் அவருடைய பயணம் ரொம்ப எளிதானதாக இல்லை. அவர் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் சேர்ந்து 2 நாளில் அவருடைய படிப்பை கைவிட்டுட்டாரு. சாதாரண வாழ்க்கையை விட உலகத்தை மாற்றணுன்ற கனவுக்காக அவர் இந்த ஒரு முடிவை எடுத்தார். பேபால் அவர் தொடங்கிய நிறுவனம் ஆரம்பத்தில் மக்களால் விமர்சிக்கப்பட்டது. ஆனால் பின்னாடி வெற்றி பெற்று ஈபே பேபாலை கோடிக்கணக்கான டாலருக்கு வாங்கினாங்க. ஸ்பேஸ் எக்ஸோட முதல் 3 ராக்கெட் ஏவுதல்களுமே தோல்வி அடைஞ்சிருச்சு. ஆனால் 4வது முறை வெற்றி பெற்று இன்று உலகின் மிகப்பெரிய விண்வெளி நிறுவனமாக உயர்ந்திருக்கு. டெஸ்லா எலக்ட்ரிக் கார்கள் வெற்றி அடையாதுன்னு பலரும் கூறினாங்க. ஆனால் இன்னைக்கு டெஸ்லா உலகின் மிக சிறந்த மின்சார கார் நிறுவனமாக உயர்ந்திருக்கு. கனவுகள் மிக பெரியது என்றால் முயற்சிகளும் அதற்கேற்ப மிக பெரியதாக இருக்க வேண்டும். எலன் மஸ்க் தனது கனவுகளை நிஜமாக்க எண்ணற்ற தோல்விகளை கடந்து வெற்றி பெற்றார். துணிச்சலாக கனவு காணுங்கள், கடினமாக உழையுங்கள், வெற்றி நிச்சயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.